100 வியூஸ் வந்துருச்சுன்னா 100 வியூஸ் வந்துருச்சுன்னா நம்ம கண்டிப்பாக பிரியாணி வீடியோ போடுறோம். நெக்ஸ்ட்டு இதை முடிச்சிட்டிங்கன்னா, அந்த 100 வியூஸ் முடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக பிரியாணி வீடியோ போடுறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சண்டே சமையல். நம்ம இந்த வீடியோக்குள்ள என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, பிரியாணி செய்வது எப்படி வித்தவுட் பிரியாணி. ஒரு அளவுக்கு மேலே பண்ண வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் செல்வன் பிளாக்ஸ். நம்ம இந்த வீடியோக்குள்ள என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, முன்னாடியே பாட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிரியாணி வீடியோ தான் பார்க்க போகிறோம். கைஸ், இதுக்கு முன்னாடி இப்பி வீடியோ வந்து போட்டிருந்தோம். அதில் வந்து 100 வியூஸ் போனால் வந்து பிரியாணி வீடியோ போடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இப்போ வந்து 100 வியூஸ் போயிடுச்சு, அதனால பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க போகலாம். A few moments later. காதல் யானை வருகிறார் முத்த தந்தத்தும் அப்பிள்ளை இதயங்கள் பத்திரம் பார்க்கிறோமோ. யோ சாமி அல்ஜீப்ரா. நண்பர்களே, வீடியோ செய்ய வந்தாச்சு. நண்பர்களே, பிரியாணி செய்ய வந்தாச்சு. என்ன செய்யணும்னு கூட தெரியாது பிரியாணியில். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் தக்காளி கட் பண்ணணும். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது அன்னைக்கு செமஸ்டர் வச்சுட்டு உட்காந்து பிரியாணி செமஸ்டர். மோஸ்ட்லி பாய்ஸ் யாருக்கு சமைக்க தெரியாதுன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. நாங்கெல்லாம் இறங்கி ஒரு ஆடுவோம் பாருங்க, ஒரு ஆட்டம். ஃபஸ்ட் டைம் 20 வருஷ சர்வீஸில் இன்றைக்கி தான் பிரியாணி செய்ய போகிறோம். பிரியாணி மாதிரி வருமானு சொல்ல முடியாது, ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு டவுட் ஒன்று வந்துருச்சு நம்மள. நைனா கூட்டு டவுட் கேட்போம். அழைப்புகளை மேற்கொள்வதற்கு உங்களிடம் சரியான ரீசார்ஜ் திட்டம் இல்லை. தயவு செய்து உடனடியாக ரீசார்ஜ் செய்யவும். அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. தண்ணியெல்லாம் எவ்வளோ ஊற்றணும்னு தெரில, அப்போ ஊற்றி வச்சுட்ருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எப்படி பிரியாணி செய்கிறதுங்கிறத வந்து பார்க்கணும். ஓகேவா? ஃபைனலி அது சோயா பீன்ஸ் வேக வச்சிட்டேன். பேச்சுலர் பாய்ஸ் இருப்பாங்க, காலேஜ்லேருந்து வெளியூர்லேருந்து ஊருக்கு வந்து ரூம் எடுத்து தங்குற பசங்க நிறையா இருப்பாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா பிரியாணியெல்லாம் அடித்து நவுத்துவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் டெய்லி வீட்டில் சாப்பிட்டு எதுவுமே கற்றுக்காமல் விட்டோம். நண்பர்களே, இவ்வளோ நாள் எங்கள் அம்மா கிட்ட இந்த சாப்பாடு நல்லா அந்த சாப்பாடு நல்லா நிறைய நாள் சொல்லிட்டு இருந்தேன். இப்போது இன்னும் சமையல் செய்ய கூட ஆரம்பிக்கல. இப்போ தான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அதுக்கே இங்கே பாருங்க எப்படி வேர்த்துருக்குதுன்னு. வேர்த்துரும், உடம்புலாம் ஹீட்டாக இருக்குது. இப்போ தான் குளிச்சுட்டு வந்து 20 நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே உடம்பெல்லாம் வேர்த்து இன்னும் ஸ்டவ்வே ஆன் பண்ணல. சரி, அப்படியே கண்டினியூ பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். சரி, பிரியாணி நம்மளே செய்வோம், நம்ம ஸ்டைலில் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி செய்ய போகிறேங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணியாச்சு கைஸ். அடுத்து வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்ற போகிறோம். தேங்காய் எண்ணெய் தேவையான அளவு. தேங்காய் எண்ணெய் பிரியாணி எப்படி இருக்கு? கடுகு போடணுமான்னு தெரியல கைஸ். நீங்க நினைக்கலாம் ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். எனக்கு மிகப்பெரிய டாஸ்க்கு எது எங்கே இருக்குதுன்னு தெரில. வெடிக்குது கைஸ். இது ஏதோ எள்ளு தலை இருக்கு. தலை எது வச்சுருக்காங்க, பிரியாணி தலை ஒரு வெடிச்சதுன்னா. அது 2 எண்ணெய் போடுறேன். காட்டிக்கு மாற பட்டை
2 பட்டை போடுறேன். அப்படியே ஒன்று போட்டேன், 3 இதோட. A few inches later. இது பேர் கிராம்புன்னு நினைக்கிறேன். இது என்னன்னு சொல்லுங்க. அது தேவையான அளவு. பிரியாணி செய்யல, பிரியாணி மாதிரி ஏதோ செஞ்சுட்டு இருக்கேன். மிகப்பெரிய செஃப்ன்றதுனால அது ரொம்ப ஈஸியாக இருக்கு. ஆனால் மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னன்னா பேசிக்ஸே தெரியல பிரியாணி செய்யறதுக்கு. பேசிக்ஸ் தெரிஞ்சாதான் பிரியாணியே செய்ய முடியும். சரி, ஏதோ ரிசல்ட் வராமையே போயிருப்போகுது. நண்பர்களே, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுன்னு ஒன்று போடணும்னு நினைக்கிறேன். உள்ளே வச்சுருந்தாங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தாங்க. அதே இப்போ தான் எடுத்துகிட்டு வந்தேன். பிரியாணி மசாலா எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரில. சிக்கன் மசாலா, கரம் மசாலா 2 தான் இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். ஆனால் அது எவ்வளோ போடணும்னு தெரியாது. அதுவும் பிரியாணி மட்டும் நல்லா வந்துருச்சுன்னா பிரியாணி கடை போட்டு பெரிய ஆளாகி சீக்கிரம் ட்ரெண்ட் ஆகி அதனால தான். என்னால் இங்கே சத்தமாக வேறு பேச முடியாது. கிச்சனில் இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது, பக்கத்தில் வீடு இருக்குது. சத்தமாக பேசணுன்னா எல்லாத்துக்கும் கேட்கும். அதனால தான் மெதுவாக பேசிக்கிட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப கூப்பிட்டா மிரண்டுருமா? மெதுவா பேசுங்க. என்னடி மெதுவா பேசுங்க? என்ன மெதுவா பேசுங்க? அப்படி பேசுங்க. சரி, இனிமேல் வேகாதுன்னு நினைக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். குவான்டிட்டி கம்மியாக பண்ண போகிறதுனால பிரச்சனை இல்லை. அடுத்து வெங்காய தக்காளி போட போகிறோம். அடிக்க நெருப்ப பிரியாணி மாதிரி வராட்டி எதுனா சாப்பிட்ற மாதிரி வந்துச்சுன்னா பரவாயில்ல. மோஸ்ட்லி ஐ ட்ரை டு போஸ்ட் வீடியோஸ் ஆன் ரெகுலர்லி, பட் ஐ கான்ட். போய் ஏன்னா காலேஜ் போய்கிட்டு இருக்கேன். வீடியோ எடிட் பண்ண டைமும் கிடைக்க மாட்டேங்குது. அது பொன்னிறமாக வந்துச்சாலும் இஞ்சி பூண்டு பேசினால பொன்னிறமாக தெரியுதான்னு தெரில எனக்கு. லைட்டாக பிரியாணி வாசம் வருது. எனக்கு தெரிஞ்ச இந்த கரண்டி சவுண்டு அதிகமாக கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அது தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கேன். மோஸ்ட்லி பசங்க சமையல் செய்யறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, ஆசைப்படுவாங்க. ஆனால் செய்ய மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா திரும்ப வீட்லேயே சமையல் செய்ய சொல்லிடுவாங்க. அதனால தான் அந்த வழியே எவனாச்சும் போவான். ஏய், நான் செத்துறேன்டா. அடுத்ததாக தக்காளி. வெஜ் பிரியாணி என்கிற காரணத்தினால் இந்த டப்பா இருக்குது, அது மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் அது வந்து கிளியராக தெரியும். ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கணும். செகண்டு பட்டை, கிராம்பு. ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் எண்ணெய், அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும். அப்புறம் பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம், வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கிக்கணும். பொன்னிறம் ஆகிற வரைக்கும் பொன்னிறம் வெங்காயம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும். அப்புறம் தக்காளி போடணும். செமஸ்டர் லீவ் படிக்கிறதுக்கு லீவ் விட்டாங்க. என்ன பண்ணிட்டுருக்குன்னு பார்த்தீங்களா? நாளைக்கு இப்போ எனக்கு செமஸ்டர். மிகப்பெரிய டாஸ்க்கு. மசாலா பொடியெல்லாம் எப்போ போடணும், தண்ணி எப்போ ஊற்றணும் ஒன்றும் கூட தெரியாது. நம்ம தானே சமைக்கிற மசாலா எப்போ போடணும். பிரியாணி மசாலா இல்லாத ஃபஸ்ட்டு கரம் மசாலா போட்டுக்கலாம். இருந்துச்சான்னு எடுத்துகிட்டு வந்தேன். இதில் ஓரளவுக்கு போட்டிருக்கேங்க. பிரியாணி பேஸ்ட் எங்கள் அம்மா இருக்குது. சிக்கன் மசாலா அதுவும் லைட்டாக போட்டுக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இந்த கைஸ் நான் இவ்வளோ சேர்த்துறேன். எவ்வளோ இருக்குன்னு தெரில. கைஸ் சோயா உள்ளே போட்டுக்கலாம்.
அத்தனையும் செஞ்சு கீழே கொட்டு போகிறோங்கிறத நினச்சாதான் கொஞ்சம் கவலையாக இருக்குது. நம்ம ஒரு முயற்சி ஒரு வேலைக்குள்ளே இறங்கிட்டோம்னா அதை கை விரிக்காமல் இறங்கவே மாட்டோம். நாம தான் தண்ணி 2 டம்ளர், அரிசி 1 டம்ளர், இந்த ரேஷியோவில் விரிக்க போகிறோம். டம்ளர் இல்லையா எல்லாம் இப்போ நம்மளே டம்ளர் காணும். எந்த டம்ளர் அளவு எடுக்கிறதுன்னு தெரியல. நம்மளுக்கு டம்ளர் எல்லாம் போச்சுன்னா அதில் அளவு எடுத்து இதில் போட்டு தெரியாது. ஒரு கப் அரிசி கூட தான் முன்ன போகிறோம். நீங்கள் பயப்படுங்க. வருது கைஸ், நம்பிக்கை வந்துருச்சு. பிரியாணின்னு ஒன்று வந்துட்டு நம்பிக்கை வந்துருச்சு. இதுக்கே 30 நிமிஷம் பண்ணிட்டேன். இன்னொன்று எனக்கு தெரிஞ்சு பிரியாணி வராதுன்னு நினைக்கிறேன். கிறுக்குன்னு இருக்கு. என்னது? அது என்னன்னு கையில எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. உப்பு கரெக்டாக இருக்கு. ஆனால் வேற ஏதோ 10 ஆனால் இன்னும் தான் தெரியல எனக்கு. இப்போ எப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். மிளகாய் போடவே இல்லை கைஸ். மிளகாய் கூட போடாமல் நினச்சி பிரியாணி செய்யலாம். யோசிச்சு பாருங்க. அதனால் மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம். அடுத்ததாக கரம் மசாலாவை ஆட் செய்து கொள்வோம். 42வது முறையாக கரம் மசாலா. மீன் குழம்பு மசாலான்னு ஒரு மசாலா இருந்துச்சு. முட்டை குருமா மசாலா இல்லை அடிச்சு ஊற்றிட்டு என்ன போகுதுன்னு தெரில. ரைஸ் முட்டை வேக வச்சுருக்கேன். சரி இதை சாப்பிட முடியலன்னா அதுவாக சாப்பிடுவேன். குதி வரும் இல்லை எப்படி போகணுன்னு கூட தெரியாது எனக்கு. குக்கர் வெடிச்சு மேலே ஓட்ட பிடிச்சிட்டு போயிடுச்சுன்னா அவ்வளோதான் செதுக்கிடுவாங்க. என்ன 2 பேரும் வீட்டுக்கு வந்தாங்க. எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும். தெய்வமே தெய்வமே உள்ள வரணுமா? ஏதோ ஒரு வாசம் மட்டும் வருது. அரிசியும் பருப்பு சோறு மாதிரி கூட வராமல் போயிட போகுது. கோயினா கெத்தே 2 விசில் விடணும். அது மட்டும் எனக்கு தெரியும். பார்த்துப்போம். ரிசல்ட் வரட்டும். மொட்டை இருக்கு. மொட்டை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். கைஸ் ஃபைனலி பிரியாணிக்கு தேவையானது எதுவுமே பண்ணலை. பிரியாணியே பண்ணலை இன்றைக்கி. ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம். வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் சுற்றி இடம் எப்படி மட்டும் கிடக்குதுன்னு பாருங்கள். நான் அடுத்தது இப்போது இதெல்லாம் கொண்டு போய் செட்டில் பண்ணிட்டு பிரியாணி 2 விசில் வந்ததுக்கப்புறம் நான் உங்களை வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அது பிரியாணி மாதிரி இருந்துச்சுன்னா வந்து சந்திக்கிறேன். ஸோ நண்பர்களே பிரியாணி செஞ்சு முடிச்சாச்சு. 2 விசில் வந்துருச்சு. 2 விசில் போச்சு போய் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வாங்க பேக் கேமராவில் காமிப்பேன். நண்பர்களே பிரியாணி ஆயிடுச்சு. என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. சர்ப்ரைஸ். எனக்கு தெரிஞ்சு வெறுஞ்சாப்பாடு வச்சுருக்கேன். பருப்பு வச்சுட்டு போயிருக்காங்க எங்கள் அம்மா. அதை வச்சு சாப்பிட்டுக்க வேண்டியதான். நண்பர்களே பிரியாணி செஞ்சு முடிச்சிட்டேன். பிரியாணி மாதிரி வரல, வேறு ஏதோ மாதிரி ஒன்று வந்திருக்கு. லைட்டாக சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா தான் இருக்குது. ஏதோ சாப்பிட்ற அளவுக்கு பண்ணியிருக்கேன். நான் சாப்பிட்ற அளவுக்கு வேறு யாருனாலும் சாப்பிட முடியாது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த வீடியோ பார்த்ததுக்கு. அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு 100 வியூஸ் கொண்டு வந்தீங்கன்னா ஒரு அளவுக்கு மேலே பண்ணாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ. ரத்த கொதிப்பு மாமனாருக்கு ரத்த கொதிப்பு.